கெட்டிக்காரி இன் மை வெர்ஷன். ஐயோ அவ கெட்டிக்காரிக்கா, எப்படி சொல்றீங்க? இந்த தெருவுல நடந்து போகும்போது நான் பார்த்திருக்கேன், குனிஞ்ச தலை கூட நிமிந்து பார்க்க மாட்டா. அப்படியா சங்கதி? இன்னும் உங்க பட்டியல்ல இந்த பட்டத்தை வாங்குறதுக்கு என்னெல்லாம் தகுதி வேணும் நான் சொல்லட்டுமா? என்ன கதை பேசினாலும் 4 பல்லு தெரியாம சிரிக்கணும், நடக்கிற நடைய கூட அளந்துதான் நடக்கணும், அப்புறம் சேலை, தாவாணி, பாவாடை சட்டை, இப்போ உங்க பட்டியல்ல சுடிதாரையும் சேர்த்திருக்கீங்க, அதுக்கு மேல பேண்ட் சட்டை, குட்டை பாவாடை, அதுக்கு மேல பேரு கெட்டு போயிருமில்ல. வீட்டு சத்தம் வெளியே கேட்க கூடாது, வழி வழி வம்சமா கொடி கொடி கோத்திரமா மானத்தை பொம்பளைங்க கையில தானே கொடுத்து வச்சிருக்கீங்க. ஏன் ஆம்பளைங்க எல்லாம் அவசர வேலையா அயல்நாடு போயிட்டீங்கல்ல, காதல்னு ஒண்ணு வந்துட்டா போதும், அதோட பெரிய அவமானம் ஒண்ணுமே இல்லை. அதுவே 5 நிமிஷம் நீங்க காட்டுற மாப்பிள்ளைக்கு கொலவை கொடுத்தா தலையாட்டுற ஆடு மாதிரி தலையாட்டினா அவ கெட்டிக்காரி. 4 பேர் கேலி பண்றாங்கன்னு வீட்டுல வந்து சொன்னா என்ன பண்ணணும்? கேலி பண்ணவங்களை விட்டுறணும், வந்து சொல்லுச்சுல்ல அந்த புள்ளைய சாத்தணும். 4 பேர் வந்தா உடனே அடுப்பங்கரைக்குள்ள பதுங்கிடணும். தப்பாதான் பேசுறீங்கன்னு தெரிஞ்சாலும் தவறி கூட எதிர்த்து பேசக்கூடாது. தொலைபேசிங்கிற ஒன்ன தொடவே கூடாது, அதுவும் உங்க முன்னாடி. அப்படியே எடுத்து 4 வார்த்தை சிரிச்சு பேசிட்டா கதை எழுதுறவங்களே தோத்துருவாங்க உங்க கட்டுக்கதை முன்னால. திங்கிறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும். தப்பே பண்ணாலும் ஆம்பளைய எதிர்த்து பேசக்கூடாது. பங்காளிங்க சண்டையில ஆத்தாவை அசிங்கமா பேசினாலும் கேட்க கூடாது. ஏன்? கெட்டிக்காரிங்கிற பட்டம் கெட்டு போயிரும் இல்லப்பு. இன்னும் என்னெல்லாம்? ஊர்க்கதை பேசக்கூடாது, உருட்டி முழிக்க கூடாது, கையை நீட்டி பேசக்கூடாது, கால் மேல கால் போடக்கூடாது, தலையை விரிச்சு போட்ட ஆகாது, நியாயமா பேசக்கூடாது, மூஞ்ச தூக்கக்கூடாது, இன்னும் விட்டா மூச்சே விடக்கூடாது, மொத்தத்துல அவளாவே இருக்கக்கூடாது. இதெல்லாம் செய்யலைன்னா அதுக்கு பேர் ஆணவம்னா ஆணவத்தில் வாழ்வதே சற்று அழகாகத்தான் இருக்கிறது. நன்றி.